டுடே நம்ம கோகனட் மில்க் யூஸ் பண்ணி பிளெயின் குஸ்கா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குக்கர்ல செய்யறதுனால குக்கரை நல்லா சூடு பண்ணிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளவு நெய் தேவைப்படுதோ 2 ஸ்பூன் கூட வேணும்னா சேர்த்துக்கோங்க. நல்லா இருக்கும் ஃபிளேவர்ஸும், அதனால சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் கரம் மசால் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமானது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எந்த மசால் தூளுமே சேர்க்க போறது இல்லை. ஸோ வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆனியன் வந்து நல்லா ஒரு பெரிய ஆனியனை எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆனியன் தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் தரும். ஸோ வந்து ஆனியனும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா பொன்னிறமானதுக்கு அப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நான் எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன்னா, ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த பெரிய நெல்லிக்காயில வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வந்து தக்காளி எடுத்து சேர்த்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மல்லி, புதினா இது ரெண்டும் நல்லா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வந்து மல்லியிலையும் புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து கருவேப்பிலை சேர்க்கல. இது எல்லாம் நல்லா பொன்னிறமானதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நான் வந்து லிக்விடா அரைச்சதுனால கொஞ்சம் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இங்கே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாவே போதும். இஞ்சி பூண்டை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வந்து கிளறி விட்டு அது வந்து ஸ்மெல் போறது வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பாஸ்மதி ரைஸுக்கு வந்து 1 கப்புக்கு வந்து 1.5 கப் வந்து கோகனட் மில்க் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து கோகனட் மில்க் வந்து 1.5 கப் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் வந்து 1 கல் அதிகமாக இருந்தால் தான் சாதத்து கூட வந்து நல்லா வேகும் போது கொஞ்சம் எல்லாத்துக்கூடையும் சரிசமமாக ஒன்று போல் வெந்து டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வந்து உப்பு வந்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கோகனட் மில்க் எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ரைஸ் எப்போ ஊற வச்சேன்னா, குக்கர் வந்து அடுப்பில் வச்சு குக்கர் நல்லா சூடாகிட்டு இருந்துச்சு இல்லையா, அப்போ வந்து அரிசி வந்து ஊற வச்சா போதும். இப்போ நமக்கு வந்து அரிசி வந்து 1 கப் ஊற வச்சது 1.5 கப் அளவுக்கு வந்திருக்கு. 1.5 கப்பையும் நல்லா போட்டு விட்டுட்டு எல்லா சைடும் ஒன்று போல் கிளறி விட்டுட்டு நம்ம வந்து குக்கரை வந்து மூடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கிளறி விட்டாதான் நல்லா வேகும் எல்லாம். நெக்ஸ்ட் எப்பயுமே நம்ம குக்கர் மூடியை வந்து மூடும்போது அந்த விசில் வச்சு மூடவே கூடாது, சரியா? ஃபர்ஸ்ட் மூடினதுக்கு அப்புறம் தான் நம்ம விசில் போடணும். விசில் போட்டாச்சு. இப்போ நான் வந்து குக்கர் விசில் வந்து 2 விசில் விடுவேன். அதாவது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விடுவேன். இப்போ பாருங்க, நம்மளுக்கு வந்து விசில் வந்து நல்லாவே வந்து தம் வந்து அடங்கினதுக்கப்புறம் விசில் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ரைஸ் வந்து எப்படி வந்திருக்குன்னு. பாருங்க, நம்மளுக்கு வந்து எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு. இது அப்படியே எல்லா அரிசிங்களுமே வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமையும் அப்படியே உடையாமே அழகா இருக்கு பாருங்க. இப்போ அடி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு ரைஸ் வந்து அடிப்பிடிக்கவும் இல்லை, எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு பாருங்க. நீங்க வந்து இதை வந்து ஒன்ஸ் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது கூட வந்து நம்ம சிக்கன் கிரேவி, மோர் வெங்காயம், தயிர் வெங்காயம், நெக்ஸ்ட் மட்டன் கிரேவி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ எப்பயுமே உங்களை தேடி வரும். ஓகே.